நோ ஓபிஎஸ் டிடிவி கேட்டை பூட்டிய எடப்பாடி பூட்டை உடைப்பாரா அமித்ஷா டெல்லி மீட்டிங் சீக்ரெட்ஸ். அதிமுக ஒருங்கிணைப்பு அக்கப்போர் இப்போதைக்கு ஓயாது போலிருக்கிறது. தனிக்கட்சி தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பன்னீர் பாக்கெட்டை இறுக்கி பிடித்துக் கொண்டு அதிமுகவே தான் வேண்டும் என்று அமித்ஷாவிடம் மூக்கை சிந்த அதை டெல்லி எடப்பாடிக்கு பாஸ் செய்ய இதெல்லாம் ரொம்ப தவறுங்க என்று எடப்பாடி ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் மொத்தமாக கேட்டை பூட்ட திரும்பவும் ஆரம்பித்து விட்டது ரணகள பஞ்சாயத்து. இந்த பூட்டை அமித்ஷா தனது பாணியில் உடைப்பாரா, எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவாரா என்பதுதான் தமிழக அரசியல் களத்தில் ஹாட் கேள்வி. இதுகுறித்து பேசிய மூத்த அரசியல் விமர்சகர் ஒருவர், அதிமுகவில் இதுவரை இல்லாத ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை வைத்துக் கொண்டு 2022ஆம் ஆண்டு வரை கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர் ஓபிஎஸ். அதை உடைத்தெறிந்து கட்சிக்குள் மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை அமல்படுத்தி பொதுக்குழு மூலம் பொதுச் செயலாளர் ஆனவர் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை தொடங்கிய ஓபிஎஸ் அதிமுகவை மீட்கப் போவதாக சொல்லி வருகிறார். ஆனால் அதில் ஒரு துளியளவு கூட முன்னேற்றம் ஏற்படவில்லை. இதைத் தொடர்ந்துதான் டெல்லி பாஜக மேலிடத்தில் கொட்டி சமரசத்திற்கான வழித்தேட முயற்சித்தார் ஓபிஎஸ். ஆனால் அவரால் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை மீறி காய்களை நகர்த்த முடியவில்லை. மனமுடைந்த அவர் வேறு வழியில்லாமல் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினார். அமித்ஷாவிடம் சரண்டர். சமீபத்தில் டெல்லி சென்ற ஓபிஎஸ் அங்கு அமித்ஷாவை சந்தித்து தனது மனதில் இருந்ததையெல்லாம் கொட்டி தீர்த்திருக்கிறார். அந்த சந்திப்பின் போது முதலில் அவர் தனது நிதி தொடர்பாக ஏற்பட்டிருக்கும் சமீபத்திய சிக்கல்களை முன்வைத்திருக்கிறார். பிறகே விஷயத்திற்கு வந்திருக்கிறார். பல சோதனையான காலகட்டங்களில் கூட நான் அதிமுகவை விட்டு வெளியேறவில்லை. என் மீது ஜெயலலிதாவுக்கு திடமான நம்பிக்கை இருந்தது. இதனால் தான் அவருக்கு ஒரு ஆபத்தான காலகட்டம் வரும்போது என்னை முதல்வராக்கினார். இதனால் எனக்கு அதிமுகவில் இருக்கும் லீடர்கள் மத்தியில் தனி மரியாதை கிடைத்தது. என்னை அன்னை என்றுதான் எல்லோரும் மரியாதையுடன் அழைப்பார்கள். நானும் கட்சி அதிகாரத்தில் இருந்தவரை எதையும் எதிர்பார்க்காமல் எல்லோருக்கும் முடிந்தவரை உதவிகளைத்தான் செய்திருக்கிறேன். இதையெல்லாம் நம்பித்தான் அதிமுக மீண்டும் எப்படியாவது என் வசம் வரும், இல்லையென்றால் மீண்டும் அங்கு என்னை சேர்த்துக் கொள்வார்கள் என காத்திருந்தேன். இதில் எதுவுமே நடக்கவில்லை. எனக்கு ஏற்பட்ட பின்னடைவால் என்னை நம்பி என்னுடன் பயணித்தவர்கள் ஒவ்வொருவராக வேறு கட்சிகளை நோக்கி போக ஆரம்பித்து விட்டனர். இந்த நிலையில் புதிய கட்சி எதுவும் துவங்கும் எண்ணம் எனக்கு இல்லை. அதற்கு என் நிதி பிரச்சனைகளும் ஒரு காரணம். என் வயதும் 70ஐ தாண்டிவிட்டது. இதற்கு மேல் என்னால் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க முடியாது. எனவே அதிமுகவில் நான் மீண்டும் இணைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து அழுத்தி சொன்னால் கண்டிப்பாக எனது எதிர்பார்ப்பு நிறைவேறும். அமைச்சர் பதவி கூட வேண்டாம். அப்படி நான் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தால் ஜெயலலிதாவுக்கு எப்படி உண்மையாக இருந்தேனோ அதே போல் இப்போது இருக்கும் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். கட்சியில் அவைத்தலைவர் அல்லது பொருளாளர் பதவி கிடைத்தால் போதும். அதே போல கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எனக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கூட வேண்டாம். மரியாதை தரக்கூடிய சபாநாயகர் பதவியே போதுமானது என பகிரங்கமாக போட்டு உடைத்திருக்கிறார். இதையெல்லாம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்ட அமித்ஷா பாசிட்டிவ் வார்த்தைகளை பதிலாக தந்திருக்கிறார். இதையடுத்து புது தெம்புடன் டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் ஓபிஎஸ். இதற்கு பிறகுதான் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா நினைவு நாள் அன்று அவரது சமாதியில் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ், அதிமுகவை ஒன்றிணைப்பதற்காகவே அமித்ஷாவை சந்தித்தேன், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்காகவே அவரை சந்தித்து விளக்கம் அளித்தேன் என்றார். பலனளிக்காத பொதுக்குழு. இதைத் தொடர்ந்து டிசம்பர் 10ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவில் இதற்கான அறிகுறி தெரியும் என எதிர்பார்த்தார் ஓபிஎஸ். ஆனால் எடப்பாடியிடம் இருந்து சாதகமான மெசேஜ் எதுவும் வரவில்லை. இது ஓபிஎஸ்ஐ கவலைக்குள்ளாக்கியது. இதைத் தொடர்ந்து தன் நிலையை மீண்டும் அண்ணாமலையிடம் சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ். இதற்கு நடுவே அவரது ஆதரவாளர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தாவேகா பக்கம் தாவுவதாக மீடியாக்களில் தகவல்கள் கசிந்தன. உடனடியாக அவரை தொடர்பு கொண்ட ஓபிஎஸ், அவசரம் வேண்டாம், இணைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஜனவரி மாதம் வரை பொறுமை காக்குவோம் என உருக்கத்துடன் சொல்லியிருக்கிறார். கடுப்பான எடப்பாடி. இதற்கிடையே ஓபிஎஸ்க்கு கிரீன் சிக்னல் வராததால் கடுப்பான டெல்லி மேலிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்கம் கேட்க நயினார் நாகேந்திரனை டிசம்பர் 11ஆம் தேதி தூதாக அனுப்பியது. பொதுக்குழு குறித்து விவரங்களை முதலில் கேட்ட அவர் பிறகு டெல்லி மேலிட எதிர்பார்ப்புகள் குறித்து பேசியிருக்கிறார். அதாவது வரக்கூடிய தேர்தலில் 54 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும், டபுள் டிஜிட்டில் பாஜகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றவர் மெல்ல மெல்ல ஓபிஎஸ் விவகாரத்துக்குள் வந்திருக்கிறார். அதை கேட்டதும் முகம் மாறிய எடப்பாடி, நீங்க சொன்னதை மட்டும் நான் செய்யணும், நான் சொன்ன எதையுமே நீங்க செய்ய மாட்டீங்களா? திமுக அமைச்சர்கள் செய்த முறைகேடுகளை பட்டியல் போட்டு டெல்லிக்கு அனுப்பி வைத்தேன். ஏன் அவர்கள் மீது இதுவரை சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை? தேர்தல் நெருங்கும் சமயத்தில் திமுகவுக்கு பல வழிகளில் நெருக்கடி கொடுத்தால்தான் நம்மால் ஆட்சியை பிடிக்க முடியும். இதை போய் டெல்லியிடம் முதலில் சொல்லுங்க, மற்ற விஷயங்களை அப்புறம் பார்ப்போம். ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் கட்சியில மட்டுமல்ல கூட்டணியில சேர்க்கிறதிலையும் எனக்கு விருப்பமில்லை என காட்டமாக சொல்லியிருக்கிறார்.
இதைத் தொடர்ந்து டெல்லி மேலிடம் அண்ணாமலையை அணுகியிருக்கிறது. அப்போது அவர் கூட்டணிக்குள் பாமக, தேமுதிக, அமமுகவை கொண்டு வருகிறேன். இதை என்னால் செய்ய முடியும். ஆனால் அதிமுக உட்கட்சி பஞ்சாயத்துக்குள் என்னால் மூக்கை நுழைக்க முடியாது. அப்படி நான் எல்லை மீறினால் அது ஓபிஎஸ்க்கு தான் எதிர்வினையை ஏற்படுத்தும் என கைவிரித்திருக்கிறார். இப்படி எடப்பாடி அடமாக இருக்க ஜாதக ரீதியில் இன்னொரு சுவாரஸ்யமான காரணமும் சொல்லப்படுகிறது. அதாவது எடப்பாடி கன்னி ராசி, ஹஸ்தம் நட்சத்திரம். அவரது ராசிப்படி அதிசார குரு பெயர்ச்சியால் விபரீத ராஜயோகம் உண்டாகப் போவதாக நினைக்கிறார். அடுத்த முதல்வர் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார். அதனால்தான் பாஜகவின் ஆட்டங்களுக்கு வளைந்து கொடுக்காமல் இருக்கிறார் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். இப்படியான சூழ்நிலையில்தான் விரைவில் தமிழகம் வரும் அமித்ஷா பாஜக மூத்த நிர்வாகிகளுடன் கட்சி அமைப்பு ரீதியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் அவர் ஓபிஎஸ் இணைப்பு உட்பட பல்வேறு விஷயங்களில் இறுதி முடிவு காணவிருக்கிறார். மற்ற கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டுவரும் முன்பாக அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது அமித்ஷாவின் எண்ணம். அதை இம்முறை தனது அனைத்து அஸ்திரங்களையும் ஏவி கடந்த முறை போலவே எடப்பாடியை பணிய வைப்பாரா என்பதும் பலரது கேள்வியாக இருக்கிறது என விவரித்து முடித்தார். இதுகுறித்து அதிமுக மாஜி அமைச்சர் உதயகுமாரிடம் கேட்டதற்கு, வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறோம். அதற்கான பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறோம். மற்றபடி யார் கட்சிக்குள் வர வேண்டும், யாருடன் கூட்டணி என்பதெல்லாம் பொதுச் செயலாளரின் இறுதி முடிவுக்கு உட்பட்டது என்றார் உறுதியாக.